இந்த வீடியோல பவர் பிஐல ஒரு டேட்டாவை எப்படி இம்போர்ட் பண்றது, அப்படி இம்போர்ட் பண்ண டேட்டாவை எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றது அப்படின்னு நம்ம ட்ரெய்னர் தாமரை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இப்போ எப்படி ஒரு டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறது, அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி பவர் குவரியில் ஒர்க் பண்ணுறது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா பவர் குவரியில் ஒர்க் பண்ணுறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டேட்டாவை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அதாவது லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ பவர்ஃபுல்லான விஷுவலைசேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபீல்ட் லிஸ்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஃபீல்ட்ஸில் பவர்ஃபுல்லான டேட்டா இருக்கும். இப்போ இங்கே இல்லை, இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூவில் ரிப்போர்ட்டில் ஹோம் பேஜ் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், கெட் டேட்டா அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கெட் டேட்டாவில் போனோம் அப்படின்னா காமன் டேட்டா சோர்ஸ் நிறையா இருக்கும். இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல் ஒர்க் புக் இருக்கும், பவர் பிஐயோட அந்த மாடல், அந்த டேட்டா எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம், டேட்டா ஃபாலோஸ் பண்ணிக்கலாம், டேட்டா சர்வர் வச்சு பண்ணிக்கலாம், எஸ்கியூஎல் சர்வர் வச்சு என்ன பண்ணிக்கலாம். எஸ்கியூஎல் சர்வர்லாம் என்ன கனெக்ட் பண்ண முடியும், டேட்டா பேஸ் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஆரகல் எது வேணாலும் இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி அனலிட்டிக்கல் சர்வீசஸ் வச்சு பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் CSV அந்த ஃபைல் வச்சு என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஆன்லைனில் ஸோ வெப் பேஜஸில் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டேட்டாவை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓடேட்டா ஃபீல்டில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிளாங்க் கொரியில் கூட வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், எக்ஸலில் எடுத்து இப்படி டேட்டாவை இம்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், இங்கே இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் எக்ஸல் இருக்கு இல்லையா, இதில் எடுத்து டேட்டாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா பேஸஸை நீங்கள் டேட்டா பேஸை இம்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் SQL சர்வரில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பிளாங்க் டேட்டா பேஸ் அதை இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதையும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கெட் டேட்டாவில் போயிட்டு எக்ஸல் ஒர்க் புக், இந்த டேட்டாவை நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஒர்க் புக்கை நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் போயிட்டு அப்படின்னா இப்போ எக்ஸல் ஃபைல் எல்லாமே இதில் ஷோ ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல் ஃபைல்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இகாமர்ஸ் டேட்டா எல்லாமே எனக்கு வியூ ஆகும். ஸோ ஆல் ஃபைல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இருக்கிற எக்ஸல் டேட்டா எல்லாமே எனக்கு வியூ ஆயிரும். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா டேட்டா கனெக்டிங் ஆகிட்டுருக்கு, அதாவது இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ எப்படின்னா நம்ம நார்மலாக இப்போ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸல், ஸோ இப்போ இந்த எக்ஸல் டேட்டா ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இகாமர்ஸ் டேட்டா இருக்கும். ஸோ இப்போ நார்மலாக நான் இந்த டேட்டா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு நார்மல் டேட்டாவை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பவர் பிஐயில் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது பவர் பிஐ, இதில் பவர் பிஐயில் நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் டேபிள் யூஸிங் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டேட்டாவை என்ன பண்ண போகிறோம், லோட் பண்ண போகிறோம் அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவும் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் அந்த டேட்டாவை நான் லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு அந்த ஃபீல்ட் லிஸ்ட் எல்லாமே வந்துடும், இருக்கக்கூடிய நம்மளோட டேட்டா எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு வியூ ஆயிரும். ஓகே, கிளியராக வந்துருச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ ரோ இருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு என்ன ஆயிரும், அப்டேட் ஆகி நமக்கு வந்துடும். இப்போ பில்டு விஷுவல் வித் யுவர் டேட்டா அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா என்னோடய டேட்டாவில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு இம்போர்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இகாமர்ஸ் டேட்டாவை எடுத்துக்கிட்டோம்னா கண்ட்ரி வைஸ் எவ்வளோ சேல் நடந்திருக்கு. ஸோ தென் இப்போ ப்ராடக்ட்டே எடுக்கிறோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஐடி வச்சு பார்க்கலாம், கஸ்டமர் ஐடி வச்சு பார்க்கலாம், எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ ஒரு ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாட்ச் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த வாட்சோட லைஃப் டைம் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அந்த ப்ராடக்ட் ஐடி வச்சு நான் செக் பண்ணலாம். தென் எந்த டேட்டில் அதை ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஆர்டர் டேட் வச்சு செக் பண்ணலாம். ஆர்டர் ஐடி வச்சு தான் அந்த ஆர்டர் டேட் வச்சு அந்த ப்ராடக்ட்டை செக் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் டாலர்ஸு, ப்ரைஸ் கேட்டகரி இருக்குது, ப்ராடக்ட்டோட ஐடி இருக்குது, அதோட குவான்டிட்டி எப்படி இருக்குது, தென் அவங்க ஆர்டர் போட்டதுக்கப்புறம் அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்டஸ் வந்து எந்த லெவலில் இருக்குது, சேல்ஸ் ஹவர்ஸ் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, தென் எந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகிட்டுருக்கு, சேல்ஸ் வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குது, எந்த ஸ்டேட்லலாம் அதிகமாக சேல்ஸ் ஆகுது, வெப்சைட் ட்ராஃபிக்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விஷுவலைசேஷனும் பண்ணலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ ஓகே, இதை எப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவை மாற்றுறது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அவ்வளோதான். டேரெக்டாக அது என்ன பண்ணிடும் அப்படின்னா டேரெக்டாக பவர் குவரி எடிட்டருக்கு போயிடும்.
டைரெக்டாக என்ன பண்ணிடும், பவர் கொரி எடிட்டருக்கு போயிடும். ஸோ இப்போ இந்த ஒரு டேட்டா, இந்த ஒரு காலத்துக்கான கொரி எங்கே இருக்கும், டேபிளில் ட்ரான்ஸ்ஃபார்ம் காலம் டைப்ஸில் ப்ரொமோட்டர் ஹெட்டர்ஸ். ஸோ அதில் என்ன அப்படின்னா ஆர்டர் ஐடி அப்படிங்கிறது இருக்கும். இதோட டேட்டா டைப் எப்படி இருக்குன்னா இன்டிஜரில் இருக்குது, 64 பிட் அதோட டைப். ஓகேவா. ஸோ அதே மாதிரி ப்ராடக்ட் ஐடி அதுவும் எப்படி இருக்குன்னா இன்டிஜரில் தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி இந்த ஹோல் டேட்டாவுக்கான கொரி எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த பவர் கொரியில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா. ப்ரைஸ் டாலர்ஸாக இருக்கட்டும், குவான்டிட்டியாக இருக்கட்டும், அண்ட் தென் கஸ்டமர் ஐடி, ஆர்டர் டேட், இது எல்லாத்துக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கும். அதோட கொரி எல்லாமே எங்கே இருக்குன்னா அங்கே இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம டேட்டாவை இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ டேட்டா வந்து நம்ம விஷுவலைசேஷனுமே பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா. ஸோ இப்போ எப்படி உங்களுக்கு ஒரு டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறது, லோட் பண்ணுறது, அண்ட் தென் அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எப்படி ஒரு பவர் கொரிக்கு சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இருக்குது, நான் கண்ட்ரிவே எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ கண்ட்ரி எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா மேப்பில் போட போகிறேன். ஓகே. ஸோ கண்ட்ரி எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேப்பில் போட்டேன். என்னென்ன கண்ட்ரி இருக்கோ எனக்கு விஷுவலாக என்ன ஆகுது அப்படின்னா ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டு கண்ட்ரி வைஸ் எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே எவ்வளோ சேல் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், சேல்ஸ் வேல்யூ எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இதோட எனக்கு சேல்ஸ் வேல்யூவும் தெரியணும். ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே எவ்வளோ சேல் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஓகே. ஸோ சேல்ஸ் வேல்யூ தெரியணும், கொடுத்துட்டேன். ஸோ அது இல்லாமல் இப்போ அங்கே எவ்வளோ ப்ராஃபிட் நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும். நம்மக்கிட்ட ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா நம்ம ப்ராஃபிட் கொடுக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு நான் சொல்லிடலாம். ஸோ இப்போ எவ்வளோ சேல்ஸ். ஓகே. ஸோ இப்போ நான் பார்க்கும்போது எங்கே சேல் அதிகமாக இருக்குது, சொல்லுங்கள் எங்கே சேல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டைட்டில் ஆஃப் பண்ணி விட்டு இப்போ என்ன பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 547, இங்கே 52, இங்கே 52. ஓகே. ஸோ இருக்கிறதுல எங்கே சேல்ஸ் அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் தான் நடந்திருக்கு. ஓகேவா. ஸோ எங்கே அதிகமாக நடந்திருக்கு, நார்த் அமெரிக்காவில் தான் நடந்திருக்கு. ஓகேவா, கிளியரா. ஸோ நார்த் அமெரிக்காவில் தான் என்ன இருக்குன்னா சேல்ஸு அதிகமாக நடந்திருக்கு. ஸோ இப்படிலாம் வருது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த கார்டு எடுத்து கூட போட்டு அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நியூ விஷுவல் அதில் போய்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம விஷுவல் பண்ணலாம். அப்படின்னா டேரெக்டாக இங்கே நமக்கு விஷுவலைசேஷன் இருக்குது. ஸோ இப்படியும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு கண்ட்ரி வைஸ் எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அதனால் நான் சேல்ஸ் வேல்யூ எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேப் தான் போடுறேன். நான் மேப் அப்படிங்கிறது தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகேவா. ரெண்டில் நீங்கள் எந்த மேப் வேணாலும் போட்டுக்கலாம். நமக்கு இங்கே பார்க்கும்போது தெரியுது நார்த் அமெரிக்காவில் தான் என்ன இருக்குது அப்படின்னா சேல் வந்து அதிகமாக இருக்குது. நார்த் அமெரிக்கா. ஓகே. நார்த் அமெரிக்கா ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா நார்த் அமெரிக்கா, அதாவது கனடா, யூஎஸ்ஏ அதெல்லாம் அவங்க வருவாங்க. அவங்க தான் என்ன அப்படின்னா நார்த் அமெரிக்கா. ஸோ அதுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியா, இங்கெல்லாம் எப்படி இருக்குன்னா சேல் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ எனக்கு இந்த கண்ட்ரியில் அதிகமாக இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதிலே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டேட்டையும் என்ன பண்ணுறேன்னா இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு நார்த் அமெரிக்காவில், கனடாலையும் யூஎஸ்ஏலையும் அதிகமாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் எடுத்து பார்க்கும்போது ஸ்டேட் வைஸ் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குது, கலிஃபோர்னியா அந்த ஸ்டேட்டில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா அதிகமாக தான் இருக்குது. ஓகேவா. எதோட சேல்ஸ் இப்போ எனக்கு தெரியணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் கேட்டகரி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட் கேட்டகரி வைஸும் நான் பார்க்கும்போது எனக்கு வந்து தெரியுது அங்கே தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் கேட்டகரி இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன்னா எடுத்துக்கிறேன். ஓகே.
ஸோ ப்ராடக்ட் ஐடி வந்து 3106157 அப்படிங்கிற ப்ராடக்ட் தான் என்ன பண்ணியிருக்கு, அதிகமாக என்ன இருக்குன்னா சேல் ஆகிருக்கு. ஓகேவா? எந்த கண்ட்ரியில் அப்படின்னா கனடாவில். ஓகே, சேல் ஆகிருக்கு. எத்தனை மணி நேரத்தில் ஆகிருக்கு சேல்ஸ் ஆறு எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால சேல்ஸ் அவர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? 12,000 அதாவது 12073 அப்படிங்கிற ஹவர்ஸில் வந்து ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராடக்ட் ஐடி எடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் கேட்டகரி. இதுக்கு வந்து இப்போ இந்த ப்ராடக்ட் ஐடிக்கு இந்த கேட்டகரியில் அது அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே லைஃப் டைம் வேல்யூ எனக்கு தெரியணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பார் சார்ட் போடுறேன். ஓகேவா? இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பார் சார்ட் போட்டிருக்கேன். தென் அது எவ்வளோ சேல் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியணும். ஓகே, அது எனக்கு வந்து ஸ்டேட் வைஸ் தெரிஞ்சால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டேட் வைஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ கலிஃபோர்னியா, மகாராஷ்டிரா, இங்கிலாந்து, நியூ சவுத் வேல்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எங்கே அதிகமாக வந்து நடந்திருக்கு, அதாவது எந்த ப்ராடக்ட் ஐடிக்கு வந்து லைஃப் டைம் வேல்யூ வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம செக் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் வேல்யூவும் என்ன பண்ணலாம், நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இந்த சேல்ஸ் வேல்யூலாம் என்ன அப்படின்னா அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஓகேவா? லைஃப் டைம் எதுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ப்ராடக்ட்டுக்கெலாம் என்ன அப்படின்னா அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு அதாவது க்ராசரிஸ்க்கு வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 ப்ராடக்ட்டுக்கு, இந்த 3 ப்ராடக்ட்டுக்கும் ஓரளவு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ்க்கு, க்ராசரிஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி இங்கிலாந்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ லைஃப் டைம் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இதோட குவான்டிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? இதோட சம் ஆஃப் குவான்டிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும். ஸோ அது எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு மாதிரி வயலட் கலரில் இருக்கும். ஓகேவா? இதில் எதுக்கு குவான்டிட்டி வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மகாராஷ்டிரா சைடும் நியூ சவுத் வேல்ஸ் சைடும் தான் என்ன பண்ணியிருக்காங்க அதிகமாக குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆர்டர் டேட் எடுத்துக்கலாம். இந்த ஆர்டர் டேட் எடுத்துட்டேன். ஸோ அந்த ஆர்டர் டேட் வைஸ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஆர்டர் டேட்டை நான் ஃபுல்லாக எப்படி மாற்றுறேன் அப்படின்னா மந்த்தாக மாற்றிடுறேன். ஓகேவா? அந்த ஆர்டர் டேட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மந்த்தாக மாற்றிட்டோம். ஓகே, ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னா இப்போ மந்த் இருக்குது. ஐ திங்க் 3 குவார்ட்டர் இருக்குமா, 4 குவார்ட்டர் இருக்குது. இதில் 3 கொடுத்துருக்காங்களோ. சரி, ஓகே. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆர்டர் டேட் எடுத்துட்டேன் அண்ட் தென் ஆர்டர் ஐடியும் எடுத்துட்டேன். ஸோ இப்போ ஆர்டர் டேட் சம் ஆஃப் கவுண்ட் ஆஃப் ஆர்டர் ஐடி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நான் பார்க்கும்போது 24 அப்படிங்கிறது கவுண்ட். ஓகேவா? பட் அது எனக்கு தெரிய வேணாம். மேக்ஸிமம், ஸோ அது எனக்கு தெரியணும். ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா மேக்ஸிமம் குவார்ட்டர் வைஸ் எந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் சேல்ஸ் வேல்யூமே எடுத்துட்டேன். ஓகேவா? ஓகே, சேல்ஸ் வேல்யூ வந்து எனக்கு இப்போ என்ன தெரியும்னா மேக்ஸிமம் சேல் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ ஜான்வரி மந்த்து பார்த்தோம் அப்படின்னாலுமே அப்போது அதிகமாக சேலில் தான் இருக்குது. ஆமாம், அப்போ தான் அதிகமாக இருக்குது. ஓகே, இதில் இந்த காலம் ஹெட்டர்ஸ் இதில் போய் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த காலம் ஹெட்டர்ஸ் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போர்டில் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கொடுத்துக்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் கலர் கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டெக்ஸ்ட் கலர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளூ கலரில் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி டார்க் ப்ளூவில் வேணும் அப்படிங்கிறத நான் சும்மா கொடுத்துட்றேன். ஸோ அப்போ எனக்கு உள்ள டெக்ஸ்ட் கலர் எப்படி இருக்கணும்னா ஒயிட்டில் இருக்கணும். ஓகேவா? நான் இங்கே டார்க் ப்ளூ கொடுத்தேன்னா இங்கே எனக்கு ஒயிட் கலரில் இருக்கணும். ஸோ இப்போ இங்கே
அதே மாதிரி டைட்டிலுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைட்டில் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி எஃபெக்ட்ஸ் பேக்ரவுண்டுக்குமே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் கலருக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு லைட் ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் கலருக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஒரு லைட் ப்ளூ கலர் ஒரு லைட் ப்ளூ மாதிரி கலர் கொடுத்துருக்கேன். இது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட டேபிள் கிட்டத்தட்ட என்ன அதோட டோட்டல் சம் கொடுத்துருக்கு. ஓகேவா? கிராண்ட் டோட்டல் மாதிரி யார் மாதிரி பைவோட் டேபிள் மாதிரி. ஸோ இப்போ ஸ்டேட் வைஸ் சேல் நான் செக் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸ்டேட் வைஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கலரை டிரான்ஸ்பரன்சி கலராக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பட் இங்கே மட்டும் கலர் வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்டர் வேணால் பார்டர் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பார்டர் வந்து உங்களுக்கு டாப்பில் இருக்கணுமா, ஓகேவா, இல்லை பாட்டமில் இருக்கணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுத்து ஒன்றையும் சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது இருக்கட்டும். இன்னொரு சார்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஓவராலாக எல்லா ஸ்டேட்லேயுமே எவ்வளோ சேல் நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும். அப்போ நான் ஸ்டேட் எடுத்துப்பேன். தென் அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் எடுத்துருப்பேன். ஓவராலாக எல்லா ஸ்டேட்லேயும் எவ்வளோ சேல் நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஆர்டர் ஐடி வைஸாக தெரியணும். ஓகேவா? ஆர்டர் ஐடி, ஆர்டர் நம்பர். ஸோ இந்த வைஸாக எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா நான் பை சார்ட்டில் போடுறேன். ஓகேவா? நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பை சார்ட்டில் போட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டேட் வைஸாக எவ்வளோ சேல் நடந்திருக்கு, எங்கே அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், செக் பண்ணுறேன். இப்போ சேல் எவ்வளோ அதிகமாக நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு டோட்டல் சேல் வேணாம், பட் ஆனால் மேக்ஸிமம் சேல் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் சேல் எங்கே அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னா எந்த ஸ்டேட்டில் அப்படின்னா நியூ சவுத் வால்ஸ். ஸோ அங்கே தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அதிகமாக நடந்திருக்கு. அதோட ஆர்டர் நம்பர் பார்த்திங்கன்னா 1134. ஸோ அங்கே தான் அதிகமாக நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அடுத்து பார் சார்ட் போட்டு பார்க்கலாமா? ஸோ கஸ்டமர் ஐடி, தென் ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் கேட்டகரி, சேல்ஸ் அண்ட் தென் டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டாக்டு பார் சார்ட் போடுறேன். ஓகேவா? இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டாக்டு பார் சார்ட் போட்டிருக்கேன். ஸோ ஓகே, இப்போ எனக்கு பார்க்கும்போதே தெரியுது இந்த மாதிரி டார்க்காக இருக்குல்ல, இது எல்லாமே என்னென்னா சேல்ஸோட வேல்யூ. ஸோ அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஐடி. ஓகேவா? ஸோ இப்போ இதில் டிஸ்கவுண்ட் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, இதுதான் என்ன அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. எந்த ப்ராடக்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ இப்போ இதில் மேக்ஸிமம் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம அக்ரிகேஷன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ப்ராடக்ட், ஓகேவா, ஹோம் அண்ட் கிச்சனில் தான் என்ன இருக்குது அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா க்ராசரிஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் யார் இருக்காங்க, கிளாத்திங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கு இப்போ யாருக்கு டிஸ்கவுண்ட் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னா ஹோம் அண்ட் கிச்சனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 43. ஓகே, அதுக்கப்புறம் புக்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி என்ன பண்ணிக்கலாம், நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு சார்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூமரிக்கல் டேட்டாவை மட்டும் வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கேட்டர் பாட் போட போகிறேன். ஸோ நியூமரிக்கல் டேட்டானா நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது, சேல்ஸ் வேல்யூ எடுத்துக்கலாம், சேல்ஸ் ஹவர்ஸ் எடுத்துக்கலாம், குவான்டிட்டி எடுத்துக்கலாம், தென் ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் கேட்டகரி. ஓகேவா? இந்த பேசிஸில் நான் என்ன பண்ணுறேன், ஸ்கேட்டர் பிளாட் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் எனக்கு இப்போ மேக்ஸிமம் சேல் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு தெரியணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மேக்ஸிமமாக சேஞ்ச் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் சேல்னு பார்த்தோம் அப்படின்னா எங்கே நடந்திருக்குன்னா புக்ஸ். எஸ், புக்ஸில் தான் வந்து மேக்ஸிமம் சேல் நடந்திருக்கு. குவான்டிட்டி வைஸும் பார்க்கும்போது அதில் தான் வந்து எப்படின்னா நல்லாயிருக்கு. ஸோ நான் குவான்டிட்டி வைஸ் செக் பண்ணும்போதும் அங்கே தான் நல்லாயிருக்கு. இதே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ லைன் சார்ட்டில் போடுறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ பாயிண்ட்ஸ் வேரியன்ஸை பார்க்கலாமே. ஸோ இப்போ மேக்ஸிமம் சேல் வந்து அங்கே தான் ஐ திங்க் அந்த இது
ப்ராடக்ட் ஐடி 2897154 அங்கே தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸோ அப்படியே பாருங்க நம்மளோட அந்த வேல்யூ சேல்ஸ் வேல்யூ பாருங்களேன். ஸோ அப்படியே இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் யார் இருக்காங்க அப்படின்னா ஓகே ஸோ நான் ஆக்சிஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிசெண்டிங்கில் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதுல எனக்கு என்ன அப்படின்னா ஹையஸ்ட்டு ஓகேவா, ஹோம் அண்ட் கிச்சன், அதுக்கப்புறம் க்ராசரிஸ், இவங்க தான் என்ன பண்ணுறாங்க இருக்கிறதுலே அதிகமாக சேல் இருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஏரியா சார்ட்டாக இருக்கட்டும். ஸோ இங்கே தான் என்ன இருக்குது அப்படின்னா அதிகமாக சேல் நடந்திருக்கு. ஹோம் அண்ட் கிச்சன், ஓகே. ஸோ இப்போ இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் என்ன இருக்குது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஓகேவா, புக்ஸ்க்கு இந்த டோனட் சார்ட் கூட இதில் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் எனக்கு மேக்ஸிமம் சேல்ஸ் வேல்யூ, அதில் எதில் மேக்ஸிமம் சேல்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எத்தனை ப்ராடக்ட் ஐடி இருக்குது அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கவுண்ட் பண்ணி பார்க்குறேன். எத்தனை ப்ராடக்ட் ஐடி இருக்குது அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன் கவுண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ 5000 ப்ராடக்ட் ஐடி இருக்குது. ஓகேவா, எத்தனை ப்ராடக்ட் கேட்டகரி இருக்குது அப்படிங்கிறதே நான் என்ன பண்ணுறேன் இப்போ கவுண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ ப்ராடக்ட் கேட்டகரியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படிங்கிறதுல நான் எதில் போட்டு பார்க்குறேன் அப்படின்னா வாட்டர்ஃபால் சார்ட்டில் போட்டு பார்க்குறேன். ஓகேவா, ஸோ இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், இதை வச்சு கம்பேர் தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இவ்வளோ நடந்திருக்கு, டோட்டல் இவ்வளோ வந்திருக்கு, அப்போ எங்கெங்கெல்லாம் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நான் கம்பேர் தான் பண்ண போகிறேன். ஓகேவா, பாருங்கள் புக்ஸ் தான் இருக்கிறதுல அதிகம், அதுக்கப்புறம் ஹோம் அண்ட் கிச்சன், அதுக்கப்புறம் க்ராசரிஸ், ஸோ அதுக்கப்புறம் தான் யார் எலக்ட்ரானிக்ஸ் வராங்க. ஓகே, பட் ஆனால் டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா 5000. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது டோட்டல் என்ன ஆகுது 5000 ஆகுது. ஓகேவா, இதுக்கப்புறம் இது வந்து என்ன அப்படின்னா ட்ரீ மேப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ப்ராடக்ட் கேட்டகரி வைஸ் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படின்னு தெரியணும். ஸோ அதனால் சேல்ஸ் வேல்யூ எடுத்துட்டேன். தென் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியணும், ப்ளஸ் அந்த ப்ராடக்ட் ஐடி வைஸாக. ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கலர் தியரி யூஸ் பண்ணி அதோட அந்த சைஸை வச்சு தான் நான் முடிவு பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு இதை பார்க்கும்போது கிளியராக புரியலை, பட் அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் எங்கே அதிகமாக சேல் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸிமம் சேல் எடுத்துட்டேன். ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் சேல் பார்த்தோம்னா புக்ஸில் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹோம் அண்ட் கிச்சன். ஸோ புக்ஸு, அதுக்கப்புறம் ஹோம் அண்ட் கிச்சன், ஸோ அதுக்கப்புறம் க்ராசரிஸ், அதுக்கப்புறம் தான் யார் க்ளோத்திங், ஸோ அதுக்கப்புறம் தான் யார் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ். ஓகேவா, ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த இப்போ மேப்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, அசூர் மேப் இதெல்லாம் நம்ம எனேபிள் பண்ணணும். இதில் என்ன பண்ணுறேன்னா ஆர்டர் ஐடி மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ கவுண்ட் ஆஃப் ஆர்டர் ஐடி 5000. ஓகேவா, ஸோ தென் அதில் ப்ரைஸோட டாலர்ஸையும் வச்சுட்டேன். அந்த பேசிஸில் நான் என்ன பண்ணுறேன் ப்ரைஸோட டாலர்ஸே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கவுண்ட் டிஸ்டன்ட் எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா பிகாஸ் அதில் டூப்ளிகேட்ஸ் வேல்யூ இருக்கலாம். ஸோ டூப்ளிகேட்ஸ் யூனிக்காக எடுத்து கொடுக்குறதுக்கு தான் அந்த டிஸ்டன்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இப்போ அது ப்ராடக்ட் ஐடி வைஸ் அதோட குவான்டிட்டி எனக்கு தெரியணும் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாகவே செக் பண்ணிடுவேன். ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு சம் ஆஃப் குவான்டிட்டி கிடச்சிரும், ஐடி வைஸும் கிடச்சிரும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கார்டு. ஸோ இது மோஸ்ட் ஆஃப் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கவுண்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா,
ப்ராடக்ட் ஐடி கவுண்ட் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு இதை நம்ம கவுண்ட் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியணும். ஆக்சுவலாக சேல் வந்து இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு தெரியணும்னா எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், சேல்ஸை போட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், கவுண்ட் பண்ணிடலாம். டோட்டல் சேல் வந்து 2.60 mm நடந்திருக்கு. மேக்ஸிமம் சேல் எவ்வளோ நடந்திருக்குன்னா 1.95K. ஓகேவா. மினிமம் சேல் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு நான் செக் பண்ணோம் அப்படின்னா மினிமம் கொடுத்துருவேன். ஓகேவா. தென் அதுக்கப்புறம் மல்டி ரோ. ஸோ எனக்கு கஸ்டமர் ஐடி, அதோட டிஸ்கவுண்ட், அதோட லைஃப் டைம், அதோட ஆர்டர் டேட், அண்ட் தென் ஆர்டர் நம்பர், ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் கேட்டகரி, அதோட சேல்ஸ் ப்ளஸ் அதோட சேல்ஸ் ஆர் ப்ளஸ் அதோட குவான்டிட்டி. ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டி ரோ ஒரு டேட்டாவை என்ன பண்ணிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மல்டி ரோ அப்படிங்கிற விஷுவலைசேஷன் மல்டி ரோ கார்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ அதே கேபிஐனா என்ன அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக சேல்ஸ் டேட்டா, இப்போ ஓவராலாக எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, மினிமம் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, மேக்ஸிமம் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் கோல் மாதிரி அச்சீவ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணணும், இந்த கேபிஐ யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்லைசர். ஸோ இப்போ நான் இண்டிவிஜுவலாக என்ன பண்ணும், ஸ்லைஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த ப்ராடக்ட் ஐடி, இந்த ப்ராடக்ட் கேட்டகரியில் என்ன பண்ண போகிறேன்னா எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறத இப்போ நான் செக் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியும் கொடுக்கலாம், ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணியும் பார்க்கலாம். ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் கிளிக் பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. கிட்டத்தட்ட ஸ்லைசர் மீன்ஸ் அதுதான். ஸோ ஒன்று ஒன்றா என்ன பண்ணிக்கலாம், செக்ரிகேட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறப்ப தனித்தனியாக அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம், ஒரு டேபிள் ஃபார்மெட்டில் மாற்றுறதுனால மாற்றிக்கலாம். டேபிள் ஃபார்மெட்டில் மாற்றணும்னா ஒரு டேட்டா ஃபார்மெட்டில் இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் மெட்ரிக்ஸ்னால் இப்போ இதிலே இது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் இந்த 1ஆம் தேதி நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது கீழே என்ன டேட்டாலாம் இருக்கோ ஸோ அதில் எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஷோ ஆயிரும். ஓகேவா. ஸோ அது கீழே புக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் சேவ் ஆயிரும். ஸோ இதுக்கு தான் நம்ம இந்த மெட்ரிக்ஸ் அப்படிங்கிற யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. இது வந்து ஹோம் அண்ட் கிச்சன். ஸோ இது மாதிரி நம்ம ஒன்று ஒன்று என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஆர் ஸ்கிரிப்ட் விஷுவல். ஓகே. இந்த ஆர்பிஒய் அப்படிங்கிறது ஆர் பைத்தான் விஷுவல். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் கீ இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே. ஸோ இதுவும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் அந்த Q&A அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக வைப்போம். ஸோ இப்போ டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம ஒரு Q&A மாதிரி வைக்கும்போது, இப்போ நீங்கள் ஒரு சேல்ஸ் டேட்டாவில் இப்போ இதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ ஒன்று ஒன்றுலையும் இந்த மாதிரி Q&A மாதிரி கொடுத்து எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கமெண்ட்ஸ் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நான் பக்கம் தான் ஆர்டர் ஐடி வந்து 5000 இருக்குது, ப்ராடக்ட் ஐடி வந்து 3943 இருக்குது, ப்ராடக்ட் கேட்டகரி வந்து ஹோம் அண்ட் கிச்சனில் அதோட குவான்டிட்டி பார்த்தோம்னா 9, அதோட ப்ரைஸ் டாலர்ஸ் பார்த்தோம்னா 188, அதுக்கப்புறம் கஸ்டமர் ஐடி பார்த்தோம்னா 2157521, யூஎஸ்ஏ அப்படிங்கிற கண்ட்ரியில் டெக்ஸஸ். ஸோ அந்த ஸ்டேட்டில் 7 ஹவர்ஸில் என்ன பண்ணியிருக்கு, இப்போ அதுக்கு இந்த ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட் பார்த்தோம்னா 20 கொடுத்துருக்காங்க, ரிட்டன் ஸ்டேட் வந்து நாட் ரிட்டன் வந்திருக்கு, சேல்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1353 வந்திருக்கு, அதே மாதிரி வெப்சைட் ட்ராஃபிக். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு டேட்டாவையும் இதில் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஓகே. இது ஆக்சுவலாக ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக சர்வீஸ், இது வந்து பவர் பிஐ சர்வீஸ் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு சேல்ஸ் வேல்யூ வேணும். இது ஒரு நியூ கார்ட். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சம், ஆவரேஜ், கவுண்ட் அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது மூணையுமே நான் சம் பண்ணி எடுத்துருக்கேன். எனக்கு அப்படி வேணும், கஸ்டமர் ஐடி வந்து கவுண்ட் வேணும். ஸோ அதனால் நான் கவுண்ட் யூஸ் பண்ணிட்டேன். அட் அ டைமில் எல்லா டேட்டாவுமே பார்த்துக்கலாம். லைஃப் டைம் வேல்யூவில் வந்து எனக்கு மேக்ஸிமம் லைஃப் டைம் வேல்யூ எது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வேணும். தென் அதே மாதிரி சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் சேல் எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நான் கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போது அதுக்கும் குவான்டிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஓகேவா. அண்ட் தென் அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி ஸ்லைசர் தான். அதுக்கப்புறம் மேப்பு. ஓகே.
ஓகே, ஸ்டேட் வைஸ் இந்த ப்ராடக்ட் கேட்டகரி எல்லாம் இந்த ப்ராடக்ட் ஐடி பேசிஸில் எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். இப்போ சேல்ஸ் வேல்யூ எடுத்துப்பேன். ஆக்சுவலாக இந்த மேப்பை விட நீங்கள் அந்த மேப் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இது அந்தளவுக்கு உங்களுக்கு கிளியர்னஸ் கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா போபி ஆப்ஸ் ஒர்க் போபி. ஓகே, இது என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டட். ஸோ இதில் உங்கள் மெயில் ஐடியை போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டினியூ கொடுத்துட்டு போபி ஆட்டோமேட்டட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே ஃபீல்ட்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம எடுத்து போகிற ஃபீல்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், இதில் எடுத்து போட்டுக்கலாம். அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், விஷுவலைசேஷன் மாற்றிக்கலாம், நம்மளோட டேட்டாலாம் வியூ இங்கே ஆகும். ஸோ இப்போ எப்படி ஒரு டேட்டாவை இம்போர்ட் பண்ணி அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுனா ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவில் போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா எப்படி ஆயிரும், பவர் கொரிக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட ஒவ்வொரு டேட்டாவுமே இப்போ நமக்கு வியூ ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், விஷுவலைசேஷனும் உங்களுக்கு பண்ணி காமிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இவ்வளோ நேரம் விஷுவலைசேஷன் தான் என்ன பண்ணோம் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? ஓகே, ஃபைன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி டேட்டா அனலிட்டிக்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸை நாங்கள் தொடர்ந்து போஸ்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்காக பி ட்ரீயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.